நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சம்பவத்தை சிறப்பான சம்பவமா மாத்தி அமைக்க போறது நம்ம இலக்கியா தாங்க. என்னடா சொல்ற இலக்கியா அப்படி என்ன பண்ணாங்க, இலக்கியா இப்ப சொத்தெல்லாம் பறி கொடுத்துட்டு நடு தெருவுல நிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. ஆனா இந்த இடத்துல கடவுள் மாதிரி ஒரு பக்கம் திடீர்னு ஒரு பூனைக்குட்டி வந்து கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல சைன் போடலான்னு போறாரு, அவர் கை மேல குச்சிருது. அந்த நேரத்துல அவர் பெண்ணை கீழே போட்டுறாரு, பெண்ணு ஒரு பக்கம் உடஞ்சிருது. உடனே பார்க்கணுமே எல்லாரும் பதட்டமா ஒரு பக்கம் டக்குன்னு பேனா எடுக்க தேடுறாங்க. என்னடா இது இவ்வளவு வேகமா இருக்காங்க, ஐயோ சைன் போட்டு ஃபர்ஸ்ட் அந்த பேனாவை எடுத்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு காத்தியும் தாட்சாயினி சவுண்ட் விட்டுறாங்க. இவங்க எதுக்குன்னா நமக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு பக்கம் இவ்வளோ நேரம் நம்மளை எந்த அளவுக்கு திட்ட முடியுமோ கரிச்சு கொட்ட முடியுமோ நல்லா காரி 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 துப்பினாங்க. இப்ப திடீர்னு நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா இதுல ஏதோ ஒரு உள்கூத்து இருக்கே. கோவிந்தா உண்மையை கண்டுபிடுறா, இல்லைன்னா லாஸ்ட்ல நமக்கு ஒரேடியா ஆப் வச்சுடுவாங்க அப்படின்ற மாதிரி உடனே உண்மையை கண்டுபிடிக்க முயற்சியில இறங்குறாங்க. அப்புறம் பார்த்தோம்னா தெரியுது அட்டா நடந்தது ஒண்ணு நடக்க போறது ஒண்ணு, இப்பதானே தெரியுது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பத்திரத்துல இந்த சொத்து முழுக்க கார்த்திக்கு பிறகு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு ஒரு பக்கம் அந்த மேனேஜரை போடு போடு போட்டுன்னு புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேனேஜர் ஒரு பக்கம் ஐயா என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம அறியாம புரியாம செஞ்சுட்டேன், இதெல்லாம் ஒரு தப்பாயா என்ன மன்னிச்சு விட்டுருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டேய் நீ பண்ணிக்கிறதுல மிகப்பெரிய தப்புனா அது இதுதான்டா, தப்பா பண்ணது இல்லாம இதெல்லாம் ஒரு தப்பா நீ கேள்வி வேற கேட்கறிய, என்னவே மவன அடிச்சு ஓட விட்டுருவான் ஜாக்கிரதை, இதுக்கு மேல எங்கேயாவது உன்னை பார்த்தேன் நிக்கிற இடத்துல அடிச்சு ஓட விட்டுருவான் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னத்த சொல்ல சொல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோகமா நின்று இருக்கா. உடனே நம்ம தாட்சாயினும் கார்த்தி அப்படியே மண்டையை பிச்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் எந்த பிளான் போட்டாலும் எப்படி போட்டாலும் இப்படி வடையை திருப்பி போட்டாலும் அப்படி திருப்பி போட்டாலும் எல்லாமே அவங்களுக்கு சாதகமாவே இருக்கு. நம்ம என்னைக்குடா ஜெயிக்கிறது, சை இது என்னைக்கே தேராத கோட்டான்னு சொல்லிட்டு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான்டா தெரியுது இது தேராத கோட்டம் தான், நமக்கு வெற்றியே இல்லை. எப்ப பார்த்தாலும் அந்த இலக்கியாவே ஜெயிச்சுன்னு இருக்கா. அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் நம்ம அப்படியே பார்க்கும் போது ரத்தம் கொதிக்குது. அப்படியே சும்மா வேற மாதிரி இருக்கு அந்த ஃபீல். இந்த ஃபீல் எனக்கு வேணாம், இதுக்கு மேல இந்த ஃபீல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி ஒரு பக்கம் நான் டைரக்டா கோர்ட்ல போய் கேஸ் போடுறேன். இப்படி பண்ணி அப்படி பண்ணின்னு எடுக்கலாம் முடியாது, கேஸ் போட்டாதான் வேலைக்கு ஆகணும். கோர்ட்ல போய் கேஸ் போட போறாங்க. தம்பி நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லு, உங்க அண்ணா தத்து பிள்ளையா? ஆமா சார் எங்க அண்ணா தத்து பிள்ளை தான் சார், அவனுக்கு எல்லா சொத்தும் கொடுக்க பாக்குறாங்க சார், இது எப்படி நான் ஒத்துக்க முடியும்? சரி ஓகேப்பா, உங்க வீட்டுல விருப்பப்பட்டு கொடுத்தாங்களா இல்ல உங்க அண்ணனே ஆட்டியா போட்டுனாரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எங்க வீட்டுல என்ன தவிர எல்லாருமே விருப்பப்பட்டு தான் கொடுத்துருக்காங்க. என்னப்பா இப்படி சொல்லிட்டா எப்படிப்பா, உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதாப்பா? சொத்து வந்து பாரம்பரிய சொத்தாகணும், இது உங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து, அவரோட உரிமை யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால உனக்கு கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கொடுக்க முடியாதப்பா, அதுக்கு நீ கேஸ் போட்டு யூஸ் இல்லப்பா. இந்த சொத்து எல்லாமே கார்த்தி கௌதம் தான் வச்சு காப்பாற்றணும்னா அவரு தான் வச்சு காப்பாற்றணும். ஏதோ உனக்கு பையனா பிறந்துட்டேன்னு சொல்லிட்டு 5 or 10 அவங்க பாவம் பண்ணி போட்டாதான்பா, மற்றபடி எல்லாம் இதெல்லாம் கேஸ் எல்லாம் செல்லுபடி ஆகாது. ஒழுங்கு மரியாதை கேஸை வாபஸ் வாங்கி போப்பா. சார் நீங்க எந்த கோர்ட்ல சொன்னாலும் ஹைகோர்ட்டுக்கு போவேன், எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அதான்பா ரூல்ஸ். என்னப்பா பேசின்னு இருக்க, மாங்காய் மாடிய மாதிரி பேசாதுப்பா. உங்க அப்பா அம்மா சப்போர்ட் இருந்து இதை எல்லாமே வாண்டடா அவர் கௌதமே திருடி இருந்தா நம்ம கண்டிப்பா அந்த சொத்தை மீட்டரலாம். ஆனா அவங்களே விருப்பப்பட்ட கொடுத்த சொத்தை நம்ம எப்படிப்பா மீட்க முடியும்? சொன்னா உனக்கு புரியாதப்பா, சொன்னா கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கு எல்லாம் எதிராக இருக்காங்க, அந்த அரசாங்கமும் எனக்கு எதிராக இருக்கு, நான் யாரை நம்ப போறேன்னு சொல்லிட்டு தெரியல. டேய் கௌதம் இலக்கியாவே சொத்தெல்லாம் கொடுத்துறேன்னுக்கிறாங்க. என்ன அவங்க சொல்றதை கேட்டு ஒழுங்கா வீட்டுல இருந்தான்னு சொல்றாங்க. ஆனா நீ அதை கேட்காம முடியாது, நான் இப்படிதான் பண்ணுவேன், நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு நீ திமிரி எடுத்துன்னு கொழுப்புல ஆடு தெரிஞ்சா அதுக்கு யாரு பொறுப்பாக முடியும் சொல்லு பார்க்கலாம். இதெல்லாம் கேட்டா உடனே ஈன்றது, இதெல்லாம் எங்க போய் சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. இப்ப நல்லா அடிச்சு ஓட விடணும்னு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து நிப்பானா, இந்த இடத்துல வந்து நிக்கிறான்னா என்ன காரணம்? அவனை அடிச்சு ஓட விடாதான் காரணம். அடிச்சு ஓட விட்டா பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் ஸ்மூவ் ஆகும், அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு பக்கம் நமக்கு பாசிட்டிவா இருக்கும் வைப்பு. அந்த மாதிரி தாங்க நாம ஒரு பக்கம் நமக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு பக்கம் அப்படியே சும்மா கொண்டு போனோம். சரி ஓகே, இப்ப நம்ம கார்த்தி ஆசைப்பட்டார், இப்ப கார்த்திக்கு சொத்தை கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிஞ்சாச்சு. சரி ஓகே என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக அஞ்சலி இருந்து, ஏன்டா சொத்தே உன் கூட வாழ்ந்த நான் என்னடா போடா வெளியே போடா கெத்து வெத்து அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை முடிக்கன்னு சொல்றாங்க. கார்த்திக் அப்புறம் தான் புரிய வருது, இத்தனை நாள் என் கூட இருந்தது இந்த சொத்துக்காக தானா, அப்ப எனக்காக இல்லையா? நான் உன் மேல உயிரே வச்சுன்னு இருக்கேன், ஒரு மயிருக்கும் யூஸ் ஆகாது அந்த உயிர்
அப்படின்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது, இந்த மாதிரி எல்லாம் சொன்னா நான் என்னத்த பண்ணுவேன், ஏதோ பண்ணுவேன், இதை எங்க போய் சொல்லுவேன், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு, என் வாழ்க்கையில மட்டும் ஏன் சார் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி கேட்கறாப்ல. கார்த்தி, அதெல்லாம் உன் வாழ்க்கையில வந்த கஷ்டம் இல்லப்பா, நீ ஏத்துக்கிட்ட கஷ்டம். நீ ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் சொல்றதையும் கேட்டுன்னு அரவணைச்சு இந்த வீட்டுக்குள்ள போய் இருந்தா உனக்கு இந்த பிரச்சனை தேவையா? தேவையில்லாம அடுத்தவங்க சொத்தை எப்படி திரடலாம், எப்படி ஆட்டையா போடலாம், எப்படி கோட்டையா போடலாம், எப்படி கோட்டையா கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேராசையோட சுத்தின்னு இருந்தேன். அதுக்கான தண்டனை தான் உனக்கு கிடைச்சிருக்கு. அதனால இங்க நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லப்பா, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அந்த சொத்தும் வாங்க முடியாது, ஒரு வெத்தும் வாங்க முடியாது. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ஐடியா பண்ணலாம்பா, அதை வச்சு வேணா நீ எதனா ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க சார் அதெல்லாம் ஒன்று பண்ணி என் வாழ்க்கையை எப்படி முன்னேறதை நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான். அழகாக போயிட்டு உங்கள் ஒன்றுங்க அல்ல விழுந்துரு, ஒன்றா சொத்தை குத்துருவோம். அவங்க இல்லையா, நான் அப்படியே பட்டவன், அங்கே இருந்தவன் இங்கே இருந்தவன் இப்படி பண்ணுவோம். சரி போப்பா, நீ அங்கேயே இருப்பா, திருப்பியும் சொத்து இத்துன்னு சரி கோர்ட்டு பக்கம்லாம் வந்துடாது. ஈஸியான வழி சொன்னால் கேட்டுக்கோப்பா. நான் என்னப்பா உங்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டே இருக்கேன். எல்லாமே ஒரு எல்லை வெறி தான்ப்பா, எல்லைக்கு மேலே போனால் பேச்செல்லாம் இல்லைப்பா, என்கிட்ட அச்சு ஓட விட்டுருவோம்பா, ஒழுங்கு முறையை கிளம்பா அப்படின்னு சொல்ல டேய் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு வருது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இங்கே ஒரு பக்கம் சவுண்டில் அப்படியே சும்மா கத்துல அந்த அளவுக்கு கத்துல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பால தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.